ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி கார்டினியா ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட தமிழ் நேம் வந்து பாரிஜாதம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஃபொமிரான் ஷீட்ஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் இங்கே எடுத்துருக்க ஃபொமிரான் ஷீட் வந்து ஐவரி கலர், ஒயிட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.8 mm திக்னஸ்ஸு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபொமிரான் ஷீட்டோட அளவு வந்து 2 x 3 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 2 x 2 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து சிங்கிள் பெட்டலாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து தான் இந்த ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணாமல் சிங்கிள் பெட்டலாக தான் இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிட்டு, நான் வரைஞ்சதை விட இப்போ உங்களுக்கு நான் அதை கட் பண்ண பிறகு அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பெட்டல்ஸை கட் பண்ண பிறகு அயர்ன் பாக்ஸில் லைட்டாக சூடு பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஸ்மால் பெட்டல்ஸை வந்து சூடு பண்ணி காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக அது கர்வ் ஆனதும் அதை எடுத்துட வேண்டியதான், அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த பிக் பெட்டல்ஸ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வந்து அந்த பெட்டல்ஸை வந்து நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, ரெண்டு கையிலையும் வச்சு. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அந்த சூடோடு லைட்டாக அதை பண்ணணும். ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அது டேர் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பெட்டல்ஸும் வந்து நமக்கு கவுண்ட் எத்தனைன்னா, ஸ்மால் பெட்டல்ஸ் ஒரு 12 பெட்டல்ஸ் தேவைப்படும். அதே போல் அந்த பிக் பெட்டல்ஸும் ஒரு 12 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜாஸ்மின் பட் செஞ்சுருப்பேன். ஸோ அந்த ஜாஸ்மின் பட்டே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜாஸ்மின் பட் செய்கிற லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பட்டில் வந்து நமக்கு ஸ்டெம் தேவை கிடையாது. ஸோ அந்த பட்டோட ஸ்டெம்மை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டு மட்டும் வச்சு இப்போ நான் இந்த ஃப்ளவர் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பெட்டல் எடுத்து ஒரு சைட் மட்டும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பட்டில் வந்து நான் இப்போ ஒட்டியிருக்க மாதிரி அப்படியே ஒரு சைடு மட்டும் படுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் ஒரு ஸ்மால் பெட்டல் எடுத்து, அதாவது நீங்கள் எந்த சைடு ஃபாலோ பண்ணி ஒட்டுறீங்களோ, இப்போ ரைட் சைடில் ஒட்ட போகிறீங்கன்னா ரைட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். லெஃப்ட்டில் பண்ண போகிறீங்கன்னா அதே பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி லெஃப்ட் சைடில் ஒட்டிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் அந்த பெட்டலை நம்ம ஒட்டணும். ஸோ நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி ஒரு சைடு மட்டும் அந்த பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு வாங்க அப்படியே சுற்றி. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பாரிஜாதம் ஃப்ளவரில் வந்து சென்டர் வந்து கொஞ்சம் ஸ்பைரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பேட்டர்ன் செய்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே நார்மலாக ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்கன்னா எல்லாமே போய்ட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒட்டிடுச்சுன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒட்டிட்டு இல்லை ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பட்டை சுற்றி ஸ்பைரல் ஷேப்பில் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டின பிறகு பேஸில் மட்டும் லைட்டாக, அதாவது ஒரு 6 பெட்டல்ஸ் நான் இப்போ ஒட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பேஸில் வந்து லைட்டாக அது ஏன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் பட் மாதிரி வேணுன்றதுனால லைட்டாக பேஸ்லேயும் ஒரே ஒரு ட்ராப் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட் ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் நமக்கு பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப இருக்க அந்த ஸ்மால் பெட்டல்ஸில் ஒரு 6 பெட்டல்ஸ் மிச்சம் இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி ஒட்டணுன்னா, நம்ம அப்படியே அந்த 6 பெட்டல்ஸ் ஒட்டணும்ல அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அதோட கண்டினியூட்டி மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஒட்டியிருக்கேன்றதை பாருங்கள். ஸோ ஒரு பெட்டல் வருதுன்னா அதோட அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி திரும்பவும் ஒரே சைடு க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே ஒட்ட வேண்டியது தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்பைரல் லுக் வந்து வந்துடும் பட்டுக்கு. ஸோ இந்த சென்டர் பார்ட் செய்கிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர் செய்கிறதுல. ஸோ நான் பேஸில் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப பட் நீட்டிகிட்ருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து நான் பேஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்னர் பட் பண்ணும்போதே நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அந்த பேஸை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிக் பெட்டல்ஸ் ஓட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம இந்த இன்னர் பட் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதை சுற்றி தான் நம்ம வந்து இந்த பிக் பெட்டல்ஸ் ஒட்டணும். ஸோ பிக் பெட்டல்ஸ் ஒட்டும் போது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி, அதாவது ரொம்ப ஓவர்லேப் ஆகக்கூடாது, ஸ்லைட்டாக ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 பெட்டல்ஸை வந்து சுற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் வீடியோவில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து ஒட்டுறேன். ஸோ இப்படி பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு.
ஸோ ஹாட் க்ளூ இல்லைனா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அதுனா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் காய வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டேன். செகண்ட் பிக் பெட்டல்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டணும் இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் மாதிரி வரும்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் பேலன்ஸ் இருக்க பெட்டல்ஸை அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக இதை நீங்கள் அந்த 6 பெட்டல்ஸும் வந்து அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒட்டினீங்கன்னா ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த பாரிஜாதம் ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் ஃபெர்மிரான் ஷீட்ஸ் இருந்தால் அதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் அந்த ஃப்ளவரு. ஸோ நான் இங்கே வந்து ஐவரி கலர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் இருந்தால் ஒயிட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 பெட்டல்ஸும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளவர் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு ஏர் அக்சஸரி மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஒரு இமேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து பண்ணது தான் இது. இதுக்கு வந்து அவங்க வந்து இந்த டிக்டாக் கிளிப் இருக்கும்ல, அதில் வந்து ஒட்டி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 லீஃபும் வந்து நான் இப்போ இதுக்கு வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஃபெர்மிரான் ஷீட்டில் செஞ்ச லீஃப் தான். க்ரீன் கலர் ஃபெர்மிரான் ஷீட் யூஸ் பண்ணி லீஃப் பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அதில் 2 லீஃபை வந்து இந்த ஃப்ளவருக்கு ஒட்டிட்டு கிளிப்பில் வந்து நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணாமல் B7000 க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஒட்டினேன். ஏன்னா ஹாட் க்ளூ வந்து எனக்கு என்னமோ வெளியே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பீவாக்ஸ் ஷீட்டும் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளவரை நான் ஒட்டி விட்டுட்டேன். ஸோ வந்து மெட்டலும் அண்டு ஃபெர்மிரான் ஷீட்டும் யூஸ் பண்ணும்போது அந்த ஹாட் க்ளூ வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஃபோம் டு ஃபோம் ஒட்டும்போது ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேர் அக்சஸரியில் நீங்கள் ஒட்டும் போது B7000 க்ளூ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே போல் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கிளிப்பில் வேணுமோ, சென்டர் கிளிப், அலிகேட்டர் கிளிப்பு, அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.